ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1 கிலோ வடி பிரியாணி சிம்பிளான முறையில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 200 கிராம் எண்ணெய், 1 கிலோவுக்கு 200 கிராம் எண்ணெய் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ரெண்டாவது வந்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 5 கிராம் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 5 கிராம் அதிகமாக போட தேவையில்ல, 5 கிராம் போதும். 5 கிராம் போட்டு அது கரண்டி எடுத்து லைட்டாக அப்படியே எடுத்து கிண்டி விட்டுருங்க. எண்ணெய் சூடாகிட்ட பிறகு உடனே வெங்காயத்தை எடுத்து 400 கிராம் வெங்காயம், 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் போட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே கிண்டிக்குங்க. வெங்காயம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகிடும். கலர் வெங்காயம் கலர் மாற ஆரம்பிக்கும். லைட்டாக ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ப்ரௌன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆயிடுச்சா, அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிண்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அரைச்சி வச்சது அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே கிண்டிக்கலாம். அது என்னென்னா வெங்காயம் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு போடணும். அதுக்கப்புறம் சக்தி மசாலா 1 கிலோவுக்கு 10 கிராம், கரம் மசாலா ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். 5 கிராம் போட்டுக்கிட்டு லைட்டாக அப்படியே கிண்டிக்கலாம். கிண்டிக்கிட்டு அங்கே தக்காளி இருக்கும் இல்லையா, தக்காளி ஒரு 400 கிராம், 400 கிராம் தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் இருந்தால் போதும். 3வது 100 கிராம் தயிர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி புதினா ஒவ்வொரு கட்டு, சின்ன கட்டாக இருந்தால் ஒவ்வொரு கட்டு, பெரிய கட்டாக இருந்தால் அரை கட்டு போதும். போட்டு அதையும் நம்ம கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கிங்க. எப்படின்னா மசாலா அந்த தக்காளி சூடாகிட்டு அப்படியே உடஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கை உப்பு, 1 கிலோவுக்கு 1 கை உப்பு போட்டுக்கோங்க. 1 கை உப்பு போதும். போட்டுக்கிட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கிண்ட விட்டுட்டு நல்லா ஒரு மாதிரி தக்காளி உடஞ்ச பிறகு கறி போட்டுக்கலாம். கறி போட்டு நல்லா நம்ம அதிலே போட்டு பெரட்டிக்கலாம். கறியை நல்லா பெரட்டிக்கலாம். கறியை பெரட்டிட்டு இப்போது பார்த்திங்கன்னா ஒலை 3 லிட்டர் தண்ணி ஒலைக்கு, அது தனியாக ஒரு அடுப்பில் பற்ற வச்சிடலாம். அது கொதிக்கும்போது இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு தண்ணி, அந்த கறி போட்டோம் இல்லையா, கறிக்கு மேலே இருக்கணும் தண்ணி கொஞ்சம். கறி லைட்டாக மிதக்கிற மாதிரியும் இருக்கணும், அதில் இருக்கிற மாதிரியும் இருக்கணும். லைட்டாக கிண்டிட்டு அழகாக கிண்டிட்டு நம்ம லைட்டாக மூடி வச்சுருவோம். இப்போதைக்கு கொஞ்சம் அது ஹீட் ஆகணும். இப்போ ஓலை பார்த்தோம் இல்லையா, 3 லிட்ரு தண்ணியில் 1 கைப்பிடி உப்பு போட்டுக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உப்பு செக் பண்ணிப்போம். உப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஒலையிலையும் நம்ம பார்த்துக்கலாம் உப்பு எப்படி இருக்குன்னு. ஒலையில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒலையிலையும் கரெக்டாக இருக்குது உப்பு. இது எப்படி இருக்கணும்னா ரெண்டுத்துலேயும் உப்பு சுருக்குன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆட் பண்ண அரிசி இருக்கு இல்லையா, அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். அரிசியை ஊற வச்சுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக ஒரு பதமாக கிண்டிட்டு பாதி வெந்திருக்கணும், பாதி வேகாமல் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அதை எடுத்துகிட்டு வடிச்சிடலாம். ரொம்ப வேக விட்டோன்னா அரிசி உடஞ்சிரும். அதுக்காக அரிசி இப்போ எடுத்துடலாம், வடிச்சிருவோம் அரிசியை.
இந்த மாதிரி வடி கூட வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட இருக்குது, அதனால் நான் இதுலேயே வடிச்சிக்கிறேன். வடிச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்து நிற்காது, உங்களுக்கு அழகாக வந்துடும், நல்லாயிருக்கும். அரிசி நீங்கள் அதிலேயே போட்டுக்கலாம். அரிசி மட்டும் தனியாக நிற்கும். அந்த அரிசியை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சாப்பாடில் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடில் ஆட் பண்ணிட்டு சாப்பாடை வந்து கிண்டக்கூடாது. அப்படியே லைட்டாக அப்படியே நடுவில் போட்டு அப்படியே ஷேக் பண்ணிங்கன்னா சாப்பாடு ஒரு மாதிரி பதமாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி கட்டிக்கலாம் சாப்பாடுக்கு மேலே. சாப்பாடுக்கு எப்படி தண்ணி கட்டணும்னா, இது சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கணும். இந்த தண்ணி சாப்பாடு மேலே போடுறோம் இல்லையா, தண்ணி கட்டிக்கிட்டு அந்த தண்ணியை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அது வந்து கரண்டி வச்சு இது பண்ணிக்கலாம். தண்ணி வந்து சாப்பாடுக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். மேலே வந்து மூடி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். 20 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சுருவோம். இருபது நிமிஷம் தம்மில் வச்சிட்ட பிறகு சிம்மில் வச்சுட்டேன். 20 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சாப்பாடு ஆஹா, அருமையாக வந்திருக்கு. சாப்பாடு சூப்பராக இருக்குது. இருங்க, நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு சாப்பாடு. பார்த்துங்க, அழகாக இருக்குது சாப்பாடு. மசாலாலாம் அடியில் இருக்குது, அழகாக இருக்குது. பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அழகாக இருக்குது சாப்பாடு. இது வந்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லலாம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சக்ஸஸ்.